Dear students, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா breeding for high yield and better quality. breeding for high yield அப்படின்றது அதிக மகசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு மற்றும் பெட்டர் குவாலிட்டி அப்படின்றது என்னன்னா உயர் தரத்திற்கான பயிர் பெருக்கம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேஜர் சேலஞ்ச் தட் இந்தியா faced during the post independence period was harvesting enough food production for growing population அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா மேஜர் சேலஞ்ச் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவானது எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் பெருகி வரக்கூடிய அந்த மக்கள் தொகைக்கு போதுமான உணவு உற்பத்தி செய்வது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட். மேஜர் சேலஞ்சுனால் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த இந்தியாவானது என்ன பண்ணுதுன்னா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்தியா ஃபேஸ்டுனா இந்தியா எதிர்கொள்கிறது டூரிங் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு பிறகு பீரியட் வாஸ் அந்த சுதந்திரத்துக்கு பிறகு வாஸ் ஹேவிங் எனஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபார் த க்ரோயிங் பாப்புலேஷன். எனஃப்னா போதுமான, ஃபுட் ப்ரொடக்ஷனாக போதுமான உணவு உற்பத்தி செய்யுது. அதுதான் இந்த இதை பற்றிய ஒரு விளக்கம். எப்படி உணவை நம்ம போதுமானதாக உற்பத்தி செய்கிறது அப்படின்ட்டாங்க. Efforts were taken to develop yielding variety. The efforts were taken to develop high yielding varieties of crop, leading to the Green Revolution. அதாவது அதிக மகசூலை அளிக்கக்கூடிய பயிர் வகைகள் என்ன பண்ணுன்னா உற்பத்தி செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் என்ன பண்ணால் பசுமை புரட்சியானது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் தான் இதுக்கு முக்கியத்துவமாக விளங்குகிறது. அதிகமாக உணவை உற்பத்தி செய்கிறதுல முயற்சிகள் டேக்கன் முயற்சிகள் என்ன பண்ணுறது மேற்கொள்ளப்படுகிறது. டு டெவலப் என்னது ஹை ஈல்டிங்னா என்னது அதாவது அதிக மகசூலை பெறக்கூடிய அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் பயிர் தாவரங்களை உருவாக்குறதுக்காக ரொம்ப பாடுபட்டு வருகிறதுன்னு சொல்லலாம். லீடிங் டு க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள் டுவாஃப், அதாவது அதுக்கு அடுத்த டாபிக் அதனால செமி டுவாஃப் வெரைட்டி இன் வீட் அண்ட் ரைஸ் அப்படின்றாங்க. செமி டுவாஃப் வெரைட்டி வீட் அண்ட் ரைஸ், அதாவது சோனாலிகா கல்யாண் சோனா ஆர் செமி டுவாஃப் வெரைட்டி, 2 varieties of wheat developed from the high yielding semi-dwarf fertilizer responsive அப்படின்றாங்க. ரெஸ்பான்சிவ் வீட் வெரைட்டி ஃப்ரம் த மெக்சிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெக்சிகோவில் அதிக மகசூல் தரக்கூடிய அந்த செமி டுவாஃப் வெரைட்டின்றக்கூடிய அதாவது என்ன பண்ணால் எப்படி சொல்லலான்னா அரைக்குள்ளே கொஞ்சமாக அரை உயரம் வரக்கூடியது. செமி டுவாஃப்னா பாதி உயரம் வளரக்கூடியது. அரைக்குள்ளே உயரம்னு சொல்லுவாங்க. அரை உயரம் அந்த உயரமுடைய செயற்கை உரத்தை ஏற்றுக்கொள்ளவும் தன்மை உடையது. ஆனால் அது குட்டை கோதுமை வகைன்னு சொல்லுவாங்க. இந்த செமி டுவாஃப்ன்றது குட்டை கோதுமை வகைன்னு சொல்கிறது. செயற்கை உரத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அந்த கோதுமை வகைக்கு இருந்து தான். அதனால் சோனாலிகா கல்யாண் சோனா இது போன்ற இந்த குட்டை கோதுமை வகைகளை உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்றாங்க. திரும்ப சொல்கிறேன். சோனாலிகா கல்யாண் சோனா செமி டுவாஃப் வெரைட்டி ஆஃப் வீட்டுன்றாங்க. சோனாலிகா கல்யாண் சோனா குட்டை கோதுமை வகையை சார்ந்தது. எதுக்காக ஃப்ரம் த அதிக மகசூல் தரக்கூடியது. ஃப்ரம் த ஹை ஈல்டிங் வீட் டெவலப்டு ஃப்ரம் ஹை ஈல்டிங் அதிக மகசூலை தரக்கூடியது. அதிகமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், அதிகமாக வருமானம் கிடைக்கும். ஹை ஈல்டிங் அதிகமாக நம்மளுக்கு மகசூல் நெல்லாக இருந்தாலும் எந்த கோதுமையாக இருந்தாலும் அதிகமாக கிடைச்சா லாபம் தானே.
செமி டுவாஃப் அந்த குட்டை கோதுமை வகை, அரை குட்டை கோதுமை வகைன்றது. ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஃபெர்டிலைசர்னால் செயற்கை உரம், மெனியூர்னால் இயற்கை உரம். இப்போ செயற்கை உரங்களை வந்து அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றிருந்தது அப்படின்றாங்க. இந்த வீட்டு வெரைட்டிஸ் ஃப்ரம் த மெக்சிகோ அப்படின்றாங்க. அடுத்தது IR8 மிராக்கல் ரைஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. மிராக்கல் ரைஸ்ன்றது அதாவது எது அப்படின்னு கேட்பாங்க. IR8 அப்படின்றதுக்கு அதுக்கு ஆன்சரு இட்ஸ் ஹை ஈல்டிங் செமி டுவாஃப் வெரைட்டி டெவலப்டு பை த இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிலிப்பைன்ஸில் உள்ள IRRI இன்டர்நேஷ்னல். இது வந்து ஒரு ஜிகே கொஷின். இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த ஆய்வு நடக்கிறது. அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது. அதுதான் வந்து IRRI இன்டர்நேஷ்னல் அப்படின்றதுன்னா அது சர்வதேச அளவில். ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம். IRRI அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது என்ன பண்ணால் அதிக மகசூலை தரக்கூடிய குட்டை நெல் வகை சேர்ந்தது. செமி டுவாஃப் ரைஸ் வகை. அதாவது செமி டுவாஃப் ரைஸ் முன்னாடி சொல்கிறது வந்து கோதுமை. இப்போ IR8ன்றது நம்மளுக்கு தெரியும் நெல் வகையை சார்ந்தது. அப்போ இது வந்து அதிக மகசூலை தரும் குட்டை வகையை சேர்ந்த நெல் வகை. அரைக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். அரையுள்ள நெல் வகை சேர்ந்தது. பாதி அரை குட்டை கோதுமை வகை மாதிரி குட்டை நெல் வகை சேர்ந்தது உற்பத்தி செய்யுது. இது வந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணால் in 1966 this was first introduced in Philippines and India. It was a hybrid of high yielding rice variety அப்படின்றாங்க. அதாவது என்ன பண்ணால் இது என்னது 1966ஆம் ஆண்டு முதல்ல பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் இந்தியாவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் இந்த செமி டுவாஃப் ரைஸ் வெரைட்டி 1966 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இது இந்தோனேஷியாவில் என்ன பண்ணலாம் அதிக மகசூல் தரும் நெல் வகையாக மாறுது. அப்போ இட் இஸ் ஹைப்ரிட் ஈல்டிங் வெரைட்டி ரைஸ் வெரைட்டி. வேறு அதாவது ஹை ஈல்டிங் கிராப் வெரைட்டி அண்ட் மாடர்ன் கல்ச்சுரல் டெக்னிக் இன் அண்டர் டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணதுன்னா இது கொஞ்சம் பிலிப்பைன்ஸ்லேருந்து என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னும் நிறையா என்ன பண்ணுறாங்க. அதாவது வந்து அதிகம் வந்து இது இந்தோனேஷியாவில் வந்து அதிகமாக வந்து மகசூலை தரக்கூடிய ஒரு நெல் வகைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க இது அதிகமாக வந்து பயிர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த இதை மட்டும் சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் ஹைப்ரிட் ஹை ஈல்டிங் ரைஸ் வெரைட்டி பீட்டா ஃப்ரம் இந்தோனேஷியா அப்படின்றாங்க. இந்தோனேஷியாவிலேருந்து அதிக மகசூல் தரக்கூடிய நெல் வகைக்கு என்ன பேருன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. டிஜியோஊஜென்றது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய அந்த குள்ள நெல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. டுவாஃப் வெரைட்டி ஆஃப் குள்ளமான நெல் வகை சார்ந்தது டுவாஃப் வெரைட்டி ஆஃப் சைனா. அதை டிஜியோஊஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இணைந்து தான் இந்த கலப்பினம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம இந்த மோட்டுனோ ரெண்டையும் பார்த்துருவோம் கூடவே. இப்போ மோட்டுனோ வந்து MS சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி பார்க்கும். டாக்டர் மாசா சுவாமிநாதன் சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா டாக்டர் மான்கொம்பு சுவாமிநாதன் சாம்பசிவம் சாமிநாதன் சொல்லுவாங்க. டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவம் சாமிநாதன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அது MS அப்படின்றது மான்கொம்பு சாம்பசிவம் சாமிநாதன் இஸ் an Indian scientist known for his leading role in the India green அப்படின்னு ரெவல்யூஷன் அப்படின்றாங்க. இந்திய பசுமை புரட்சியில் மிக முக்கியமான முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு பர்சன் இவர் தான். புரியுதுங்களா? சயின்டிஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட்டு.
ஒரு இந்திய விஞ்ஞானியான அந்த டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சாமிநாதன். என்னது எம்முக்கு வந்து மான்கொம்பு, சாம்பசிவன்றது எஸ்ஸு, சாமிநாதன் ஆவார். இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதாவது ஹிஸ் லீடிங் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடியவர். அப்போ ஹிஸ் ரிசர்ச் ஆன் த பொட்டேட்டோ, வீட்டு, ரைஸு அண்ட் ஜூட் ஆர் வெல் நோன் பிளான்ட் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா உருளைக்கிழங்கு, வீட்டு, இது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, வீட்டு, கோதுமை, அதன் பிறகு என்ன பண்ணால் ரைஸ் வெரைட்டி, நெல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா பொட்டேட்டோ, வீட்டு, ரைஸு, அப்புறம் ஜூட்டு அப்படின்னா சணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூட்னா என்னது சணல் வெரைட்டி. இதெல்லாம் வந்து அதிகமாக பயிர்களை என்ன பண்ணுறேன்னா பயிர் பெருக்க ஆய்வுகளில் வந்து இவர் செஞ்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கார், புகழ் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். டியூ டு ஹிஸ் எஃபோர்ட், அதாவது ஃபேமஸ் ஆகிட்டான்னு சொல்ல வெல் நோன் பர்சன் ஆகிட்டார். டியூ டு ஹிஸ் எஃபோர்ட் due to his efforts that wheat production increased from the 12 million ton in 1960 to 70 million ton now அப்படின்றாங்க. அதாவது இவர் வந்து 1900 அதாவது என்ன சொல்கிறேன்னா புகழ்பெற்ற அவரது பெரும் முயற்சிகள் என்ன பண்ணணுன்னா முயற்சிகளால் 1960ஆம் ஆண்டில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமையானது 1960 டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது என்ன போகுதுன்னா அது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. 12 மில்லியன் 70 மில்லியன் வித்தியாசத்தை பாருங்கள். 12 மில்லியனாக எப்போ இருந்துச்சான் 1960, 12 மில்லியன் டன் இன் 1960. அப்போ என்ன பண்ண அவருடைய வீட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்டு, அவருடைய கோதுமை உற்பத்தி வந்து உற்பத்தி செய்யப்படுது அதிக எஃபோர்ட், அவரோட முயற்சியால் கோதுமை உற்பத்தி வீட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ 12 மில்லியன் டன் வந்து 1960 இருந்துச்சு. இட்ஸ் 70 மில்லியன் டன் நவ். இப்போ அது என்ன வந்து 70 மில்லியன் டன்னாக உயர்ந்து, ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம் அப்படின்னாங்க. அப்போ 70 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ண ரொம்ப என்ன சொல்கிறாங்க ஹி ஆப்ட்லி கால்டு என்ன சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றாங்க. எனவே இவர் வந்து பசுமை புரட்சியின் தந்தை என்பது பொருத்தமாக இவருக்கு இருக்கிறது. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்டாகுது, இவருக்கு கரெக்டானது பொருந்துகிறது. ஆப்ட் என்னது பொருந்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ட்லி இந்த டூயினோட இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதாவது மோட்டுனோ டாக்டர் என் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதாவது டாக்டர் எம் நம்மாழ்வார் அப்படின்றது என்ன பண்ணால் ரொம்ப இவரும் கொஞ்சம் நாள் ஃபேமஸானவர் தான். அவரை பற்றி நம்ம ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜி நம்மாழ்வார்ன்றது அது தமிழில் வந்து என்ன சொல்லலாம் டாக்டர் ஜி நம்மாழ்வார்ன்றது வந்து 1938 2013 என்ன பண்ணுறாருன்னா வாஸ் எ தமிழ் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது டாக்டர் கோ நம்மாழ்வார் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 1938 2013 வரைக்கும் என்ன பண்ணால் ஒரு தமிழ் விவசாய விஞ்ஞானியாக இவர் இருந்திருக்கார். புரியுதுங்களா? நம்மாழ்வார் டாக்டர் கோ நம்மாழ்வார் வந்து ஒரு தமிழ் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், விவசாய விஞ்ஞானியாக இருந்திருக்காரு. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா ஆர்வம் உடையவங்க. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்னா சுற்றுப்புற என்ன சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் அண்டு ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொன்னால் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அது அதாவது இயற்கை வேளாண் வல்லுநர் ஆவார் அப்படின்றாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக்ன்றதுன்னா ஒரு நேச்சுராக சொல்கிறது. ஆர்கானிக் ஃபார்ம் என்னது நேச்சுரான இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட், இயற்கை வேளாண்மை துறையில் மிகப்பெரிய ஒரு வல்லுநர் அப்படின்றாங்க. ஆர்கானிக்னா இங்கே இயற்கைன்னு அர்த்தம். இயற்கை அப்படி திரும்ப சொல்கிறாங்க. இயற்கை வேளாண்மை வல்லுநர்ன்றது தான் ஆர்கானிக் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட். ஹி ஃபவுண்டட் நம்மாழ்வா ஈக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபார்ம் ரிசர்ச் அண்டு குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அப்படின்றாங்க. இதுக்கு தான் அந்த டெஃபினேஷன் போட்டிருக்காங்க. அது வணக்கம் அப்படின்னு ஒரு முடிச்சிருக்காரு. அதன் பிறகு அதாவது
இதில் நம்ம என்ன சொல்கிறோம், இவர் வந்து ஒரு ஒரு உருவாக்கியிருக்காரு. அதாவது என்ன பண்ணால் வணக்கன்ற மாதிரி வானகம் அப்படின்ற அந்த இவருடைய இது வானகம். இவருடைய ஹெட்டிங் வந்து வானகம்னு ஒரு பேரில் ஆரம்பிச்சிருக்காரு. நம்மாழ்வார் என்ன பண்ணால் உயிர் சூழல், அதாவது அந்த உயிர் சூழல் பற்றியும் உணவு உற்பத்தி பாதுகாப்பான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை அவர் உருவாக்கியிருக்காரு தான் அந்த மீனிங். அதாவது பயாலஜிக்கல்னால் அது ஃபவுண்டர் நம்மளோட ஈக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன். இந்த ஈக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து அதாவது உலக அளவில் என்ன பண்ணுறாருன்னா உணவு பாதுகாப்புக்கு பற்றி அது என்ன பண்ணுறாருன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து வானகம், இந்த டைட்டில் பேர் வானகம். அதுக்கப்புறம் டு கிரியேட் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கை வேளாண்மை. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி இந்த NEFFFRGFST என்ற இந்த ஃபவுண்டேஷன் உருவாக்கி இதன் மூலம் என்ன பண்ணலாம் பண்ணிருக்காரு, வேளாண்மையில் அதோட வேளாண்மையோட பயன்களை பற்றியும் அதை பற்றி விழிப்புணர்வை பற்றியும் மக்களிடையே உருவாக்கியிருக்கார் அப்படின்றாங்க. கிரியேட் த பப்ளிக் அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு, அதுமாதிரி அதோட பெனிஃபிட் அது நன்மைகளை பற்றியும் இயற்கை உரங்களை பற்றிய நன்மைகளை பற்றியும் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்னால் இயற்கை வேளாண்மை பற்றிய நன்மைகளை பற்றியும் அவர் வந்து விளக்கியிருக்காரு அப்படின்றாங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.